ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கீச்செயின் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இப்படி டேசி ஃப்ளவர் கீச்செயின். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீச்செயின் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 3 கலரில் யான்ஸ் வேணும். ஒரு ஸ்டிச் மார்க்கர், கீச்செயின், crochet hook, கட்டர், அப்புறமா B7000 கம். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு அதை நமக்கு எவ்வளோ சின்னதாக்கணுமோ அவ்வளோ இப்படி சின்னதாக்கிடலாம். ஆக்கிட்டு இனி நம்ம இந்த மேஜிக் ரிங்குள்ளால் 6 சிங்கிள் குருஷே நம்ம போட போகிறோம். ஸோ சிங்கிள் குருஷே போடுறதுக்கு முந்தி நம்ம எப்போவுமே ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு செயின் போட்டாச்சு. இனி பாருங்கள், இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே நம்ம 6 சிங்கிள் குருஷே போடலாம். பாருங்கள், இந்த ரிங்குக்குள்ளாடி இந்த நீடில் இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி அனோர் பண்ணால் நமக்கு ஒரு சிங்கிள் குருஷே. அடுத்தது பாருங்கள், இந்த மேஜிக் ரிங்குள்ளாடியே இப்படி போடணும். 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 சிங்கிள் குருஷே போட்டாச்சு. இனி நம்ம கவுண்ட் பண்ணலாம். பாருங்க, 1 2 3 4 5 6. இனி பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள், நமக்கு இப்போ ஒரு குட்டி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டு. இனி ரோ 2ல் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் குருஷே போடணும். சிங்கிள் குருஷே இன்க்ரீஸ். பாருங்கள், நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு முந்தி ஒரு செயின் போட்டுடணும். போட்டுட்டு இனி நம்ம போடலாம். 1. இப்போ அதே செயினில் பாருங்கள், கூடும் ஒரே செயினில் 2 சிங்கிள் குருஷே. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ செகண்ட் ரோவில் ஸோ டோட்டல் நமக்கு 12 சிங்கிள் குருஷேஸ் இருக்குது. இனி நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் குருஷேயில் போய் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி 12 சிங்கிள் குருஷேஸ் நமக்கு ஆகிட்டு. இனி தேர்ட் ரோவில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குருஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குருஷே, திருப்பி ஒரு ஸ்டிச்சில் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குருஷே, திருப்பி 2 சிங்கிள் குருஷே, ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குருஷே, ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குருஷே, 1 2 1 2 1 2 அந்த பேட்டர்னில் நம்ம பண்ணணும். இப்போ பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு செயின் போட்டுடணும். செயின் போட்டுட்டு இனி பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குருஷே. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் குருஷே போடணும். இப்போ நம்ம இதில் ஒரு சிங்கிள் குருஷே போட்டிருக்கோம் இல்லையா. இப்படி சுற்றி வரும்போது நமக்கு வந்து இதில் ஸ்டிச்சு போட்டிருக்குமா இல்லையான்னு சில டைமில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் நம்ம வந்து ஜஸ்ட் இதில் ஒரு மார்க் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து சின்ன ஸ்டிச்சாக இருக்கனால நம்ம வந்து 1 2 1 2 போடுறனால நம்ம இதில் இந்த ஸ்டிச்சில் போட்டோமா போடலையா அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் சும்மா சின்ன ஒரு மார்க்கிங்க்கு நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிச் மார்க் இல்லை அப்படின்னா ஊக்கு கூட வைக்கலாம். ஊக்கு வைக்கலாம், அல்லது ஒரு உள்ளன் த்ரெட்டே இந்த இடத்துல வைக்கலாம். எது வேணாலும் வைக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு அடையாளத்துக்கு வேண்டியதான். இனி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் குருஷே போட்டிருக்கோமா. இனி அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள், 2 சிங்கிள் குருஷே போடணும். சிங்கிள் குருஷே இன்க்ரீஸ். இனி அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் 1, திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் 2, திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் 1, திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் 2, இனி பாருங்கள் 1, இனி பாருங்கள் 2,
அடுத்து 1, பாருங்கள் இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம முடித்தோன்னே நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இனி பாருங்கள், நம்ம இதில் இருக்க செயின்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 18 செயின்ஸ் இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இந்த மாதிரி 18 செயின்ஸ் இருக்கும். இனி அடுத்த ரோவில் பாருங்கள், ரோ 4ல் பாருங்கள், ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, அந்த பேட்டர்னில் நம்ம போடணும். இப்போ நேரமே நம்ம வந்து ஒரு சிங்கிள் குரோஷே 2 சிங்கிள் குரோஷே போட்டோம்ல. இப்போ இனி அடுத்த ரோ 4ல் ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, இந்த பேட்டர்னில் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டில் மேஜிக் ரிங் போடுவோம். அப்புறமா ரோ 1 வந்து அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளால நம்ம வந்து 6 சிங்கிள் குரோஷே நம்ம போடுவோம். நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் சிங்கிள் குரோஷேல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முந்தி நம்ம ஒரு செயின் போடணும்ல, ஒரு செயின் போட்டுட்டு தான் அந்த 6 சிங்கிள் குரோஷே போடணும். அந்த எக்ஸ்ட்ரா செயின் போடுறது வந்து அது கண்டிப்பாக நம்ம போடணும் தானே, அதனால தான் நான் இதில் மென்ஷன் பண்ணல. ஆனால் அது போட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ பாருங்கள், சிங்கிள் குரோஷே இப்படி 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்புறமா ஜாயின் SLST சிங்கிள் குரோஷே கொண்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அது. ரோ 2ல் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே. இதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிவிட்டு 6 செயின்லேயும் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு ஜாயின் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், ரோ 3ல் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே. இனி இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஒரு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே, இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி. இனி அடுத்து ரோ 4ல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஜாயின் SLST. இனி அடுத்து ரோ 5ல் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, எல்லா செயின்லையும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இந்த மாதிரி நம்ம இப்போ சிங்கிள் குரோஷேல எல்லாம் ஒவ்வொரும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முந்தி ஒரு செயின் நம்ம கண்டிப்பாக போடணும். அதை நான் இதில் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது நம்ம கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணல. அது கண்டிப்பாக போட்டுட்டு தான் இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம வந்து போடணும். ஸோ இதான் பேட்டர்ன். இனி பாருங்கள், ரோ 4 பண்ணலாம். ரோ 4ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே, இதை மாதிரி 2 சிங்கிள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இனி இதே பேட்டர்னை ரிப்பீட் ஆகும். ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்தது பாருங்கள் 2 சிங்கிள் குரோஷே, அடுத்தது பாருங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாருங்கள் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 2 1 1 2 1 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில டைமில் நம்ம என்ன இங்கே வந்து இப்படி முடிக்க வந்து நமக்கு இது வந்து இதில் உள்ள ஸ்டிச்சா இதிலே ஸ்டிச்சான்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஸ்டிச்சாக இருக்கனால. ஸோ நம்ம அந்த கன்ஃபியூஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் மார்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்களா, அங்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோன்னே நம்ம என்ன செய்யணும், ஸ்டிச் மார்க் யூஸ் பண்ணணும். இதில் நம்ம இப்படி ஸ்டிச் மார்க் போட்டுருவோம். இப்போ பெரிய ஸ்டிச்னால் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்காது. இது மாதிரி சிங்கிள் குரோஷே போட வந்து, ஏன்னா சிங்கிள் குரோஷே ரொம்ப சின்னதாக இருக்கனால அப்படி நமக்கு இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்டிச் மார்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், 1 2 1 திருப்பி பாருங்கள், ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, திருப்பி ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி. இனி நம்ம இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா இதில் 24 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கும். நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம்.
பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இது 24th ஸ்டிச். ஸோ நமக்கு இந்த மாதிரி இப்படி 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இனி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோவில் நம்ம வந்து எல்லா செயின்லேயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே நம்ம போடலாம். ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட் இதுலேருந்தே நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போடுறோம். எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே நம்ம போடுறோம். இந்த ரவுண்டில் நமக்கு வந்து 24 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இந்த மாதிரி 24 சிங்கிள் குரோஷேஸ் இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இந்த யானை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். இனி இதே மாதிரி இன்னொரு இதுவும் பண்ணணும். இதே மாதிரி சேம் 2 பீஸ் பண்ணணும் நம்ம. இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதே மாதிரி இன்னொன்றும் செய்யணும். செய்துட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் செய்தாச்சு. இனி பாருங்கள் இந்த 2 இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு வேண்டாம். இது வந்து நம்ம நல்லா அழகாக இப்படி உள்ளே வச்சு இப்படி உள்ளே வச்சிடலாம். பாருங்கள் இந்த 2 பேட்டர்னையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு செயின் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு செயினில் சும்மா இப்படி போட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பின்னால் இருக்க பேட்டர்ன் உள்ள செயினும் இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கச்சில் இங்கே பார்த்துடணும். சில நேரம் நீடில் வந்து அடுத்த ரோவில் போயிடும். ஸோ அதனால் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு முன்னால் எடுத்துகிட்டு இப்படி பின்னாலேயும் பார்த்து நம்ம பண்ணணும் ஒவ்வொரு டைமும். ஸோ இப்படி எடுத்துட்டோமா நீடில் பாருங்கள் 2யும் சேர்த்து தான் எடுத்துருக்கு. இந்த நாட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படியும் ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி வச்சு பார்க்குறதுக்குன்னா பாருங்கள் இந்த 2 ஸ்டிச்சையும் இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் மார்க் போட்டு வச்சுட்டு அப்புறமாவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டிச் மார்க் இதில் ஒரு ஸ்டிச் மார்க் இப்படி 4 இடத்துல ஸ்டிச் மார்க் வச்சுட்டோம். நீ மெதுவாக ஒர்க் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம், டைரெக்டாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம இதில் 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 3 செயின் வந்து பாருங்கள் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த செயினில் நம்ம போட்டிருக்கோம். இனி அடுத்த செயினில் நம்ம 3 நேரம் நம்ம ட்ரிப்பிள் குரோஷே போடணும். 1 ட்ரிப்பிள் குரோஷே போடுறதுக்கு நம்ம இப்படி 2 நேரம் யானை ஒரு பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த செயினில் இப்படி போட்டுட்டு இனி பாருங்கள் பின்னால் இருக்க பேட்டர்னில் அடுத்த செயினில் நம்ம போட்டிருக்கோமான்னு இப்படி பார்த்துட்டு இனி நம்ம ஸ்டிச் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி பாருங்கள் ட்ரிப்பிள் குரோஷே. ஒரே ஸ்டிச்சில் தான் 3 ட்ரிப்பிள் குரோஷே நம்ம போடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் அடுத்த ஸ்டிச் இது பின்னாலே அதே போல் அடுத்த ஸ்டிச் இந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு இனி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ நமக்கு இது ஒரு பெட்டல். நம்ம இது ஒரு பெட்டல் பண்ணுறோம்ல, அதனால தான் ஃபஸ்ட்டில் 3 செயின்ஸ் அப்புறமா ட்ரிப்பிள் குரோஷே அப்புறமா 3 செயின்ஸ் பண்ணோம். இனி அடுத்து பாருங்கள் 3 செயின் இதே பேட்டர்ன் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் லாஸ்ட் வரைக்கும். பாருங்கள் 1 2 3 செயின்ஸ் போட்டோமா. இனி அடுத்த ஸ்டிச்சில் ட்ரிப்பிள் குரோஷே போடணும். ட்ரிப்பிள் குரோஷே போடுறதுக்கு இந்த மாதிரி 2 நேரம் யானை ஒரு பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து அடுத்த செயினில் இப்படி போட்டுட்டு அதே போல் பின்னால் போடணும். அப்படி பார்த்துடணும் நம்ம அடுத்த செயினில் தான் போட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் போடலாம்.
அது சில டைமில் நீடில் கீழே உள்ள ஸ்டிச்சில் போயிடும், அல்லது அதே ஸ்டிச்சில் அப்படி சில டைமில் அப்படி ஆயிரும். அதனால் இப்படி பார்த்து போட்டுட்டா நமக்கு நல்லது. இனி அடுத்த ஸ்டிச் மொத்தம் 3 ட்ரிபிள் குஷே போடணும்ல, இது வந்து 2வது ட்ரிபிள் குஷே. இனி 3ஆவது. இனி 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்க அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் அடுத்த ஸ்டிச் இது பாருங்கள் அடுத்த ஸ்டிச்சில் இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இது வந்து செகண்ட் பெட்டல். இனி இதே மாதிரி நம்ம ஒரு லாஸ்ட்டில் 2 பெட்டல் போடுறதுக்கு இருக்கு பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறமா இதுக்கு வந்து நமக்கு பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபைபர் ஃபில்ஸ் வேணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபைபர் ஃபில்ஸ் நம்ம வந்து சாஃப்ட் டாய்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபைபர் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ஃபில்ஸ் நம்ம வந்து வச்சுடணும். இது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 பெட்டல் முடிக்கிறதுக்கு முந்தியே இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம பெட்டல் போட்டுறணும். போட்டுட்டு இவ்வளோ இடம் இருக்கும்ல, அப்போ நம்ம அந்த பெட்டல் போடுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைபர் ஃபில்லை வச்சு இதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி பாக்கி உள்ள 2 பெட்டலும் போடலாம். இப்போ நான் வந்து இங்கே வரைக்கும் இதே பேட்டர்ன் தானே, இது வரைக்கும் நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் பெட்டல்ஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள் நம்ம வந்து இப்போது இதில் வந்து இந்த ஃபைபர் வச்சு ஃபில் பண்ணலாம். இதில் இப்போ இப்படி நம்ம ஃபில் தானே பண்ண போகிறோம், அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கல, உள்ளே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். பாருங்கள் இதில் ஃபில் பண்ணச்சில் பாருங்கள் நல்லா எல்லா கார்னர்லேயும் போகிற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நமக்கு இப்போ சென்டரில் கொஞ்சம் இப்படி பல்ஜியாக இருந்தால் தானே அழகாக இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை இப்படி கொண்டு வந்துட்டு இனி நம்ம அந்த இடத்துல அப்படி ஃபில் பண்ணணும். பாருங்கள் இப்போ நான் வந்து இப்படி இந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு இனி நம்ம இதில் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ண டைமில் பாருங்கள் சும்மா இப்படியே வச்சு இப்படி தள்ளக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு இந்த பேப்பரில் காட்டி தரேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஃபில் பண்ணுறோன்னு வைங்களா, சும்மா இப்படி எடுத்துகிட்டு இப்படி தள்ளுறோன்னு வைங்க. இது வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்படி உருண்டையாக அப்படி அங்கேங்கமாக இருக்கும். இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷனாக அப்படி நமக்கு இருக்கும். அப்போ நமக்கு இங்கே இப்படி தொட்டு பார்க்க வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மேலேயும் கீழேயுமா அப்படி சரிசமமாக இருக்காது. ஏன்னா பாருங்கள் ஒன்று இங்கே இருக்குது, ஒரு உருண்டை இங்கே இருக்குது, ஒரு உருண்டை இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி இதை நல்லா அப்படி எடுத்து விட்ருணும். கொஞ்சம் நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு இனி நம்ம என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஷேப் இப்போ நம்ம இப்படி ஷேப் பண்ணியிருக்கோமா, பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி போட்டு கீழே இருந்துகிட்டே இப்படி ஃபில் பண்ணணும். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி ஃபில் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம கீழே இருந்தே இப்படி ஃபில் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் ஆயிட்டு. இனி பாருங்கள் அடுத்து அப்போ தான் அது வந்து அங்கேயுமா உருண்டு ஒரு மாதிரி இருக்காது, நல்லா அப்படி அந்த ஷேப்பு கரெக்டாக அப்படி இருக்கும். பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி நம்ம நல்லா அப்படி ஃபில் பண்ணிடணும். எல்லா சைடும் இங்கே கார்னர் வரைக்கும் எல்லாம் நல்லா ஃபில் ஆகிட்டு கை வச்சு செய்ய முடியல, அப்படி நீடில் வச்சு கூட கொஞ்சம் இப்படி நம்ம அப்படி தள்ளி விடலாம். இந்த மாதிரி அப்போ நமக்கு அந்த ஃப்ளவரோ இல்லை நம்ம எந்த பொருள் செய்யுமோ அதுக்கு ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இனி நம்ம பாக்கி உள்ள பெட்டல்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இனி நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ளோடி இந்த த்ரெட் இப்படி எடுத்து இப்படி பண்ணிடணும். இனி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி பாருங்கள் இதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணலான்னா பாருங்கள் பின்னாலே நமக்கு வந்து நீட்டாக தெரியணும்ல, ஸோ அதனால பாருங்கள் இதுக்குள்ளோடி ஒர்க்கை போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்கள்
இதிலோடி இந்த நீடில் இப்படி போட்டு இப்படி எடுத்து இதை அப்படியே கொண்டு வந்துடணும். நம்ம நல்லா அப்படி இழுத்து விட்டணும். இழுத்து விட்டுட்டு பாருங்க லேசாக அப்படி இப்போ நமக்கு பாருங்கள் நல்லா அழகாக அப்படி உள்ளோடி இப்படி போயிட்டு இந்த மாதிரி இப்படி செக்கப் பண்ணிட்டா நமக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க. இனி நம்ம இதுக்கு ஒரு லீஃப் பண்ணலாம். இனி அடுத்து பாருங்கள் நம்ம வந்து லீஃப் செய்யலாம். அதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 8 செயின்ஸ் போடணும். 8 செயின்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 செயின்ஸ் போட்டுடணும். இனி இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இனி அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரூஷே. இனி பாருங்கள் லாஸ்ட் செயின் இருக்கா, இதில் நம்ம 4 டபுள் குரூஷே போடணும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 டபுள் குரூஷே நம்ம போடணும். இனி நம்ம இங்கே பண்ணோம்ல அதே ஒர்க்கு தான் இந்த சைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம 4 டபுள் குரூஷே போட்டோமா, இனி செகண்ட் செயினில் இந்த 4 டபுள் குரூஷே போட்டுக்க செயினில் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஒரே செயினில் 2 டபுள் குரூஷே போட்டோம்ல, அந்த செயினில் செகண்ட் செயினில் நம்ம இனி ஒர்க் பண்ணணும். அது இந்த செயின் பாருங்கள். இது இங்கே இந்த சைடு 2 டபுள் குரூஷே பண்ண இடத்துலையே ஸ்ட்ரைட்டாக இந்த சைடும் நம்ம 2 டபுள் குரூஷே தான் பண்ணணும். பாருங்கள் 1 2. இனி அடுத்து பாருங்கள் டபுள் குரூஷே, ஒரு செயினில் ஒரு டபுள் குரூஷே, அடுத்த செயின்லேயும் ஒரு செயினில் ஒரு டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு செயினில் ஹாஃப் டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்தது சிங்கிள் குரூஷே, அதுக்கு அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச். இனி அடுத்தால ஒரு செயின் இருக்குல்ல, அதில் பெய்யும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி இப்படி லீஃப் இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இந்த யானை செக்கோ பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் லீஃப். இனி பாருங்கள் இந்த லீஃபை வந்து இப்படி நம்ம இப்படி வச்சு இப்படி ஒட்டிடலாம். இனி பாருங்கள் இந்த லீஃபில் வந்து நம்ம இப்படி B7000 கம் வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி நம்ம இதில் ஒட்டலாம். இங்கே பின்பக்கத்தில் இப்படி வச்சு நம்ம ஒட்டலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம B7000 கம் யூஸ் பண்ணலாம் அல்லது க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். இனி நம்ம இதில் கீ செயின் மாட்டலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணும்னா நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.